பிட் பாக்கெட்டு, ஆள் கடத்தல், ட்ரக்ஸு, வெஸ்ட் நார்த்து சவுத்து மொத்த ரவுடி இறங்கிட்டானுங்கடா. சத்யா, சிட்டியில் இருக்கிற மொத்த ரவுடி வந்துட்டானுங்க. அண்ணனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. சொல்லிடுறேன். ஜேம்ஸு, எதுக்கு இந்த கூட்டம்? வெயிட் பண்றா தாசு, எதுக்கும் கொஞ்ச நேரத்துல புரியும். சேது, ருத்ரா வரான். ருத்ராவா? யாரா அவன்? பழைய சம்பவ கையாவன், ஆனா இப்ப ஃபார்ம்ல இல்லை. காசு இன்னும் வரலையா? ஏன்னா சிட்டியில் இருக்கிற மொத்த ரவடியிலும் வந்துட்டானுங்களா? இவ்வளவு நாள் பசியோட காத்துட்டு இருக்கிற உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு வேட்டையோட காத்துட்டு இருக்க. ஏன் 40 கோடி ரூபாய் டைமண்ட் ஒன்று சென்ட்ரல் ஜெயில மாட்டிட்டு இருக்க? அதை எவன் 8 வர்றானோ அவனுக்கு 1 அல்ல 2 அல்ல சோழையா 10 வருவோம் அந்த காசு தராஜா. இது இந்த காசியோட டெய்லி ஆஃபர். பொருள் ரெடி ஆயிடுச்சா? போத பத்தல, இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கோ. சேது வா. Malik boy. मेरे भैया दास என்ன விஷயம் சொல்லு. காசியோட பொருள் ஒன்று ஜெயிலுக்குள்ள மாட்டி இருக்காமா பாய். பொருள் எட்டு வரவங்களுக்கு 10 கோடி ரூபா தரேன்னு டெண்டர் விட்டுருக்கான். காசு அவன தொழிலுக்கு வரும்போது சோட்டா பையா எங்கிட்டயே தொழில் கத்துக்கிட்டு போய் எங்கிட்டயே வியாபாரம் பண்றான். சாலா பொருளை கை மாத்து கொடுக்குற எனக்கு 5 கோடி, அந்த பொருள் எடுத்து வரனுக்கு 10 கோடியா? ஒத்தா தசு செது நம்ம பசங்க மொத்தமாயி உள்ளாக்கு நாளை காலைக்குள்ள பொருள் என் கைக்கு வரணும். சாலா காசு. ஏப்பா கலவரம் பண்ணிட்டீங்களா? சீக்கிரம் பண்ணுங்க, டைம் இல்லை. யாருப்பா? டிஎஸ்பி பேசுறியா? சிஎம் நாட்டு ஏதோ கலவரம் ஆயிடுச்சுமையா. நமக்கிட்ட இருக்கிற போலீஸ் பத்தல. நீ என்ன பண்ற? நம்ம ஜெயிலில் இருக்கிற மொத்த போலீஸை கூப்பிட்டு உடனே கலவரத்துக்கு போய் சேரி. சார், ஜெயிலில் கைதிகளுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை. நம்ம இருக்கங்காட்டிக்கு தான் சரியாக போயிட்டு இருக்குது. இங்கே இருக்கிற மொத்த ஃபோர்ஸையும் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டோம்னா செக்யூரிட்டி சிஸ்டம் அடிபடும் சார். நான் சொல்ற மாதிரி கேளியா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சீக்கிரம் காலம் இப்போ சிஎம்க்கு ஏதாவது ஆச்சுன்னா மொத்த டிபார்ட்மெண்ட் நம்ம பதில் சொல்லலையா? ஓகேங்க சார், நான் உடனடியாக வந்துடுறேன் சார். வேலு, வெங்கட், வெளிச்சமி
மாநாட்டில் ஏதோ கலவரம், நம்ம உடனடியாக கிளம்பணும். சிஎம் மாநாட்டில் இருக்கிறாரு, ஜெயிலில் இருக்கிற மொத்த ஃபோர்ஸையும் நம்ம மாநாட்டில் இருக்கணும். அப்போ ஜெயிலில் யாருக்கு சார் பாதுகாப்பு இருப்பாங்க? ஜெயிலுக்குள்ளே கால் வைக்கிறது ஒன்று தான், நெருப்பு மேலே காலை வைக்கிறது ஒன்று தான். எவன் உள்ளே வர்றான்னு நான் பார்த்துட்றேன். என்னடா செவல, மொத்த போலீஸ் எங்கே கிளம்புறானுங்க? ஆமாண்டா பீடி, அவனுக்கு கிளம்பிட்டானுங்க. இதாண்டா சான்ஸு. எஸ்ஐ இல்லாமா? ஜெயிலுக்குள்ளே வந்த 3ஆம் நாளே தப்பிக்கலான்னு பார்த்தேன். ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போய் விரின்னு விரிச்சானுங்க. அப்போ கூட நீ திருந்தலையாடா? என்ன ஆன்சா? ஆமாம். எங்க எனக்கு கொஞ்சம் கொடு. கொஞ்சமாக தான் இருக்கு, இப்போதைக்கு இது வச்சுக்க. பாய், நீங்கள் சொன்ன மாதிரி ஆந்திராவில் இருந்து 30 பேரை இறக்கியாச்சு. அஞ்சு பேரை பொருள் எடுக்க ஜெயிலுக்குள்ள அனுப்பு. மிச்ச 5 பேரை காசியை போட அனுப்பு. ஒருத்த மிஞ்ச கூடாது. அப்படி மிஸ் ஆச்சுன்னா காசி கூட நான் போறேன். ஜெயிலுக்குள்ள வச்சு அவனை நான் போடுறேன். என்ன டேனியல், இங்கதான் வர சொன்னானுங்களா? ஆமா காசி, 14 கோடி ரூபா பொருளாமா, மாற்றி விட்டா 6 கோடி ரூபா கமிஷனாமா. அப்போ அவனவே போட்டா அப்போ அந்த 16 கோடியும் நமக்கு தான். எப்பவுமே சிங்கம் வேட்டையாடணுமானே நரிகெல்லாம் சாப்பிட பார்க்குமா. ஆனா அந்த நரிக்கு தெரியாது சிங்கம் சாப்பிட்டு மிச்சம் வச்சதுன்னு. ஆனா அந்த பசியோடு இருக்கிற சிங்கம் என்ன ஒண்ணும் தெரியுமா? அந்த நரியவே அடிச்சு சாப்பிட்டுருமா. அழிக்கணும், அடிக்கணும், மொத்தமா அழிக்கணும். நமக்கு ஒன்று வேணும்னா இறங்கி செஞ்சுதான் ஆகும். ஆமா காசி, ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சா நமக்கு தெரியும். ஓகே, காசிக்கிட்ட சொல்லிடுறேன், நீ வை. காசி, தூத்துக்குடியில் நம்ம பொருளை கைமாற்ற முடியாது காசி. ஏன், என்னாச்சு? தூத்துக்குடி ஃபுல்லாக கலவரமாமா. எம்எல்ஏ ரங்கனை போட்டாங்களாமா. ரங்கனையே போட்டானுங்களா?
நீ ஜெயிலுக்குள்ளே போனதுலேருந்து சிட்டியில் ஒருத்தனுக்கு கூட நம்ம மேலே பயம் இல்லை. நீ இல்லாமல் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒழுங்காக ஒரு தொழில் கூட பண்ண முடியல. ஜெயிலுக்குள்ளே போய் பொருள் எடுக்கலான்னு பிளான் போட்ட பார்த்தியா, அது கரெக்டு. ஆனால் நம்ம மட்டும்தான் போய் பொருள் எடுக்க போகிறோம்னு நினச்ச பார்த்தியா, அது ராங்கு. சிட்டியில் இருக்க மொத்த ரவுடிகளும் அங்கே தான் கிளம்பியிருக்கானுங்க. ஒவ்வொரு ரகம் எவன் எங்கேருந்து போடுவானே தெரியாது ருத்ரா. நம்மளும் திருப்பி போடணுன்னா நம்மக்கிட்ட பொருள் வேணும் ருத்ரா. ஆனால் நம்மக்கிட்ட இருக்க பொருளை தான் போலீஸ்காரன் சீஸ் பண்ணிட்டு போயிட்டானுங்களே. ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு இப்போ பொருள் வேணும். வர்றவனுங்களெல்லாம் நம்ம பிள்ளைங்களோட ஹைட்டை வெயிட்டை பார்த்து எடை போடக்கூடாது. நம்ம கையில் வச்சிருக்கிற பொருளை பார்த்து பணம் படக்கணும். அந்த மாதிரி பொருள் செஞ்சு தரணும் ஒருத்தனை புரிஞ்சு ருத்ரா. தரமான பொருள் வேணும் தாதா. பொருளா? இந்த காட்பாடி தாதா கிட்டேயே வந்து தரமான பொருளை பற்றி பேசுறியா? தாதா, தொழிலுக்கு நான் பழசு தான். ஆனால் பண்ண போன சம்பவத்துக்கு பசங்க புதுசு. எனக்கும் பொருளை பற்றி நிறைய தெரியும். ஆனால் நீ எடுத்து சொல்லு பசங்களுக்கு. மக்கா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கு. இதுக்கு பேர் வீச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறவனுக்கு பேச்சு இருக்காது, மூச்சு இருக்காது. விட்டு அந்த அளவுக்கு விழும். இதுக்கு பேர் குடலுருவி கொம்பன். இது உள்ள இறக்கி எடுத்தா உடம்புல இருக்கிற மொத்த பார்ட்ஸு வெளியே வந்து விழுந்துடும். அந்த காலத்தில் கருட புராணத்தில் அரக்கர்கள் யூஸ் பண்ணுற மெத்தேடை வச்சு பண்ணின பொருள் காட்டு மாடு வெட்டுறதுக்கு அப்போ பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க. இது அதோட மெத்தேடு. இங்கே இருக்கிற எந்த பொருள் வேணால் எடுத்துக்கோங்க மக்கா. ஆனால் அந்த பொருளுக்கு உண்டான வேலையை கரெக்டாக கொடுக்கணும். புரியுதா? மக்கா, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாவுன்னு ஒரு வாசகம் இருக்கு. அதை மாற்றி எழுதுங்க.
உள்ள இருக்கு. நீ யார் தெரியா இல்ல உன்னை போட்டு எடுத்துட்டு போட்டுமா? டேய் செவல, யாரா அவனுங்க? ஜெயிலுக்குள்ள இருக்க மொத்த போலீஸும் போனதுக்கப்புறம் புதுசாக வந்திருக்கானுங்க. யாரா அவனுங்க? டேய் எனக்கு என்றா தெரியுடே. ಸುರ್ಲೆ ನೀನ್ ತೇಟಿ ಮಾಟ ನೀನು ಬೇಸೆ ಮನೆ ಮೆತ್ತಿಯ ಮಾತ್ರ சம்புண்டா. டேய் என்னடா இது போறவாக்கு பார்த்தா தர்மனையே முடிச்சுட்டு வாங்களாட்டுக்க. டேய் பிடி. என்னடா ஊம குஸ்மாமா இருந்தா ஊம குத்தா குத்துறான். ஆமாண்டா பீடி, நான் வேற வந்த புதுசு அவங்ககிட்ட தேவையான வம்பிழுத்தேன்டா. தப்பிச்சடா செவல, இல்லைன்னா அவன் குடலை உருவி விட்டுருப்பான். ஐயோ டேய் செவல, நம்ம இங்க இருக்கிறது ஆபத்துடா. தர்மானுக்கு ஆபத்து. நம்ம வா, டக்குனு போய் ஜெயிலர் கால் பண்ணி கூப்பிடலாம். வாடா. எங்கடா வச்சிருக்க? எங்கடா வச்சிருக்க? ಬಂದುಕುಲ ಬರ ಬಂದುಕುಲ ಬರ ಬರ ஹலோ ஹலோ சார் 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 கேட்குங்க சார். சார் ஜெயிலுக்குள்ள யாரோ வந்திருக்காங்க சார். சார் பார்க்குறதுக்கு தடிமாறு மாதிரி இருக்காங்க சார். பயமா இருக்குங்க சார். இங்கே தர்மான போடுறதுக்கு பார்க்குறாங்க சார். சார் டக்குனு வாங்க சார். சார் பயமா இருக்குங்க சார். சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், பயமா இருக்கு. ருத்ரா, ஆப்னெட்ல பொருள் எடுத்துட்டு வரவன் ஒருத்தன் கூட உயிரோட மிஞ்ச கூடாது. மொத்த பேரு குடல் உரிவிருந்தா அவங்கள வெயிட் பண்றா. மொத்த வெயிட்டா செய்வோம். இந்த சிட்டில எவன் வாழணும் எவன் ஆளணும்னு முடிவு பண்ற இந்த காசிடா. சலா காசு.